ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏத்தாப்பூரில் உள்ள பிரம்மாண்டமான முத்துமலை முருகன் கோயிலுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை தான் பார்க்க போகிறோம். இந்த புனித ஸ்தலம் தான் நம்பிக்கையும் அதிசயத்தையும் அடையாளமாக இருக்குது. இந்த கோவில் முக்கிய சிறப்பு என்னன்னா 146 அடி உயரமுள்ள மாபெரும் முருகன் சிலை. எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே 146 அடி முருகன் சிலைன்னா இது இந்த சிலை தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தூரத்துலேருந்து பார்த்தாலே இந்த சிலையின் நாயகன் நம்ம அப்படியே கவர்ந்து விடும் நம்மளை. இங்கே வர பக்தர்கள் எல்லாரும் ஓம் சரவண பவன்னு சொல்கிறதும் மொழியிடமும் ஆன்மீக அதிர்வால் நிரம்பி இருக்கும். ஏத்தாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த முத்துமலை முருகன் கோவில் சமீப காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் மிக விரைவில் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக மாறுது. முத்துமலை என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா, இந்த பகுதி முன்பு சிறிய மலைப்பகுதியாக இருந்ததால் அதற்கு முத்துமலை பேர் நேராக பார்க்குறவங்களால கூப்பிடப்பட்டு தான். அதனால தான் முத்துமலை முருகன் கோயிலுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் முருகர் சிலை செஞ்சார்ல அவரோட வீடு. போகிற வழியில் பார்த்துக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில். அதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு முருகர் கிட்டே போயிடலாம். இந்த மலைக்கு முத்துமலைன்னு பேர் வந்த காரணம் என்னென்னா, பழையங்காலத்தில் இங்கே முத்துமலை போல் ஒளி வீசும் ஒரு கல் இருந்ததாக ஊர் மக்கள் நம்புகிறாங்க. பல வருஷத்துக்கு முன்பு ஒரு சின்ன கோவில் தான் இருந்தது தான். இப்போ 146 அடி முருகன் சிலை வச்சது உலகம் ஃபுல்லாக இந்த கோவில் தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை எல்லாம் சொல்கிறாங்க. நிறைய பக்தருங்க வராங்க. அதனால் நாங்களும் வந்தோம் முருகனை பார்க்க. நேரில் தரிசனம் கிடச்சிச்சு. இப்போ முருகனோட சைடு வியூ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சைடில் பார்த்தா கிட்ட போய் ஜூம் பண்ணிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் தெரியும். ஃபேஸ் உள்ளே இப்படி தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா சின்னதாக தெரிஞ்சிச்சு கோவில். உள்ளே போய் பார்க்க தான் தெரியுது, ரொம்ப அகலமாகுது. இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா, முருகனை பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த நெய்வேலுக்கு வாங்கி நெய்வேலுக்கு போட்டு வேண்டிக்கிட்டால் நினச்சது நடக்கும். அதான் நாங்களும் போட்டுக்கிட்டோம். வந்தால் நீங்களும் நெய்வேலுக்கு போடுங்க, நல்லதே நடக்கும். இவ்வளோ நேரம் கிட்டேருந்து கும்பிட்டுக்கிட்டோம். அதாவது கிட்ட தான் இருக்கிறோம். இன்னும் நெருங்கி போய் பாதம் தொட்டு கும்பிட போகிறோம் நம்ம. அதுக்கு தான் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். என்ன எங்கள் நேரம் கியூ எதுவும் இல்லை, கூட்டம் அதிகம் இல்லை. நம்ம காலையிலே வந்ததால் நாங்கள் கிட்ட போய் கும்பிட போகிறோம். கிட்ட போயிட்டால் இந்த கேமராலாம் அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கீழேருந்து ரொம்ப லாங் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் தான் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பாதம் கிட்ட போய் தான் நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து கேமரா அலோடு கிடையாது. ஒரு ஆளுக்கு 10 ரூபா பாதம் தொட்டு கும்பிட்டு போகணும்னா. டிக்கெட் வாங்கி தான் உள்ளே விட்றாங்க. புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்காதவங்க கிட்டேருந்து பார்த்துக்குங்க நம்ம முருகனை. பட்டை போடணும், பட்டை போடணும். அப்பரும்
நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்து அருளை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓம் சரவண பவ. அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். அனைவரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் பெருக்கட்டும். முருகனை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித். பாய்.